அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கும், எப்படியாகப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மே மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்தால் அதே கிரகம் ஏதாவது ஒரு பாதிப்பையும் செய்யும். நவகிரகங்கள் 9மே நல்லது, 9மே தீய கிரகங்கள் தான். ஆக ஒரே கிரகம் நமக்கு நன்மையும் அதே கிரகம் தீமையும் தான் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தும் செய்யும். இந்த கான்செப்டை எப்பயுமே மறந்துடாதீங்க. எல்லா கிரகமே நமக்கு நன்மையை செய்யும், எல்லா கிரகமே தீமையை செய்யுங்கிறதே கிடையாது. ஒரே கிரகம் நன்மையும் தீமையும் கலந்து செய்யும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோவை கேளுங்க. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு முதல்ல குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் அவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். உங்களுடைய ஒரு கிரகம், அதுலேயும் குரு சுபகிரகம், அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கும் பட்சத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் அவர்கள் மீண்டு வருவார்கள். அது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. இந்த சித்திரை 31க்கு அப்புறம் முதல்ல யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நிறைய இந்த வருஷம் நமக்கு உண்டு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் பரவாயில்லை. ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். இது எல்லாமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால. அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருது. எப்பயுமே 11ஆம் இடம் என்பது நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அப்போ வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கும். அந்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த வருஷம் குரு பகவானுடைய பார்வையால் கிடைக்கும். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் தான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க வர, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதாக இந்த வருஷம் அமையும். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். இறைவன் வாழ்க்கையில் தோன்றா துணையாக ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்தினுடைய பார்வையை குரு பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக நீங்கள் ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி குருவோடு ராகுவும் அங்கே தான் வர்றாங்க.
அப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு அதிகரிக்கும். நிறைய தேடுதல் என்பது இருக்கு. நீங்கள் இந்த காலத்தில் எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோக்கு வெற்றி அடைவீங்க. எதிர்பாராதமாக நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. அத்தனையும் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறை, மார்க்கெட்டிங், இந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வருஷத்தில் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். மீடியேட்டர் வேண்டாம். இடையில காரணத்தை கொண்டு யாரையும் வச்சு இல்லாமல் நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள். நிறைய உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் இந்த வருஷம் உங்களுக்கான டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, கோல் என்ன, அதை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அந்த பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையல இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, விலை போகாமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு நாளில் இருக்கார். ஸோ யாரெல்லாம் இப்போ உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் விவசாயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கடன் வாங்கி, லோன் வாங்கி, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவானுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை என்பது கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். சனி தான் வேலைக்குரிய கிரகம். அவர் பார்க்கும் பொழுது நம்ம ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், அது வேற. ஆனால் வேலை இருக்கான்னா ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ எது வராமல் இருக்கோ அது அத்தனையும் வந்துடும். ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது மட்டுமல்ல, உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நல்ல லேபரை எதிர்பார்க்குறீங்க, நல்ல சர்வெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு டெம்பரலாக டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விதமான காம்படிஷன் எக்ஸாமினேஷனை நீங்கள் ஜெயிப்பீங்க. ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலோ மற்ற விஷயங்களில் நீங்கள் இருந்தாலோ நீங்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துங்க. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குற. 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவலில் நான் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல, கேது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கும். இது அத்தனையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அடக்கி வாசிங்க, ஓரளவுக்கு லாபம் இருக்குது. லாபம் இருக்குங்கிறதுக்காக பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது.
இந்த காலங்களில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், சனி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் குறிப்பாக உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா, விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு, முகம் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள், சளி தொல்லைகள், ஆஸ்துமா யூஸ்னோபிளிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக யாரெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லோரும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பிரச்சனைகள், அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இது அத்தனையுமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது விஷயத்தில் நீங்கள் கவனம். அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத கடனை குறைங்க. இந்த வருஷம் தேவையில்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி போடாதீங்க. உங்களுடைய வெளிநாட்டு துறவுகள் ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை என்பது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, நவகிரகத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.